This sermon, Is This the Sign of the End, Sir, was delivered on Sunday evening, December 30th, 1962 at the Branham Tabernacle, Jeffersonville, Indiana, U.S.A. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரண்ணம் அவர்களால் 1962 வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மாலையில் அமெரிக்கா ஜெஃபர்சன்வில் இந்தியானாவில் உள்ள பிரண்ணம் ஜெபக்கூடாரத்தில் இஸ் திஸ் தி சைன் ஆஃப் தி எண்ட் சார், ஐயா இதுதான் முடிவின் அடையாளமா என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். சந்திப்பேன். So now, then immediately after that, Brother Roy Robertson. Brother Roy, are you here tonight? பின்னர் உடனேயே சகோதரன் ராய் ராபர்ட்சன் என்னை அணுகினார். சகோதரன் ராய், இன்று நீர் எங்கே இருக்கிறீர்? Yes, I believe. What? Over at the side. ஆம், அவர் இங்கு இருக்கிறார் என்று நினைக்கிறேன். என்ன? அந்த பக்கத்தில் இருக்கிறார். He called me and he had a dream. And he dreamed that we were rounding cattle. அவர் என்னை அழைத்து ஒரு சொப்பனம் கண்டதாக கூறினார். அதில் நாங்கள் மாட்டு மந்தையை மடக்கிக் கொண்டிருப்பதாக அவர் கனவு கண்டார். Now that is the third one. இப்பொழுது அது மூன்றாவது கனவாகும். Rounding up cattle. அதாவது மாட்டு மந்தையை மடக்கி சேர்ப்பதாக கண்ட கனவு. And it was grass belly deep. Plenty of food. அங்கே புற்கள் இருந்தது. அவைகள் வயிறு மட்டும் வளர்ந்து அவ்வளவு அடர்த்தியா இருந்தது. மிகுதியான ஆகாரம் இருந்தது. All of us brethren were together. அங்கே சகோதரர்களாகிய நாங்கள் யாவருமாய் ஒன்று கூடி இருந்தோம். And we come to a place for dinner. And Brother Fred Sothman raised up and said, Elijah, the great prophet, will speak from here today at noon. நாங்கள் உணவு அருந்துவதற்காக ஒரு இடத்திற்கு வந்தோம். சகோதரன் பிரெட் சாத்மன் எழுப்பி நின்று, மகத்தான தீர்க்கதரிசியாகிய எலியா இன்றைக்கு இங்கிருந்து மதியம் பேசுவார் என்று கூறினார். And then when we all had dinner, everybody went away. And he wondered why they didn't wait to hear it being spoke. அதற்கு பின்னர் நாங்கள் யாவருமாக ஒன்று சேர்ந்து உணவு அருந்தி பின்னர் எல்லாரும் போய்விட்டனர். பேச கேட்கும்படியாக காத்திராமல் ஏன் அவர்கள் போய்விட்டார்கள் என்று அவர் வியந்தார். Now see how that exactly curbs with Brother Jackson? இப்பொழுது சகோதரன் ஜாக்சன் கண்ட சொப்பனத்துடன் இது எப்படி ஒத்து போகிறது என்று பாருங்கள். See that exactly hits exactly what Brother Beeler said? பாருங்கள், அது சரியாக அப்படியே சகோதரன் பீலர் கூறினது போன்று இருக்கிறது. No one waited to find out. என்னவென்று கண்டு கொள்ளும்படியாக அங்கே ஒருவரும் காத்திருக்கவில்லை. Notice, immediately after that, Sister Collins. Are you here, Sister Collins? கவனியுங்கள், உடனே இதற்கு பின்னாக சகோதரி காலின்ஸ், நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா சகோதரி காலின்ஸ்? Dreamed the dream of being here at the church, and there was a wedding fixing to take place. அவர்கள் ஒரு சொப்பனம் கண்டார்கள். அதில் அவர்கள் இங்கே சபையில் இருக்கிறார்கள். அங்கே ஒரு விவாகம் நடைபெறவிருந்தது. And when she did, she saw the bridegroom come in perfect. But the bride wasn't very perfect, yet it was a bride. அவள் அப்படி வந்தபோது மணவாளன் பரிபூர்ணமாய் உள்ளே வருகிறதை கண்டால், ஆனால் மணவாட்டியோ பரிபூர்ணமாய் இல்லை. இருப்பினும் அவள் மணவாட்டியாய் இருந்தாள். Now that's the church. அதுதான் சபை. And there was like a communion or a service going on here, like a dinner being set. ராபோஜனம் போன்றதொரு அல்லது அங்கே ஒரு ஆராதனை நடப்பது போன்று இருந்தது, அல்லது ஒரு விருந்து நடப்பது போன்று இருந்தது. And it kind of got next year because that Brother Neville was serving a dinner in the church. அவளுக்கு பக்கத்தில் அது வந்தது. ஏனென்றால் சகோதரன் நெவில் அங்கே சபையில் விருந்து பரிமாறிக் கொண்டிருந்தார். But she said it was the best food that she had ever seen. ஆனால் அது அவள் அருந்தியிராத மிகவும் நேர்த்தியான ஆகாரமாயிருந்தது. She was so hungry. அவள் அவ்வளவு பசியாயிருந்தாள். But she thought maybe that in the dream that he shouldn't serve it, and she and Brother Willard was going to go up to the ranch house and eat. அந்த சொப்பனத்தில் அவர் ஆகாரம் பரிமாறி இருக்க கூடாது என்று அவள் கருதினாளாம். அவளும் சகோதரன் வில்லாடும் அங்கே ரான்ச் வீட்டிற்கு போய் சாப்பிட போய் கொண்டிருந்தார்கள். And when they did, the light on the right hand side went out. அப்படியாய் அவர்கள் செய்தபோது வலது பக்கத்தில் இருந்த வெளிச்சம் அணைந்து போயிற்று.
You know what that is. அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். Now, the food, the bride isn't perfect, but the bridegroom is perfect. இப்பொழுது மணவாட்டி பரிபூர்ணமாய் இல்லை, ஆனால் மணவாளனோ பரிபூர்ணமாய் இருக்கிறார். The bride is not perfect yet. மணவாட்டி இன்னும் பரிபூர்ணமாகவில்லை. But the food that was being given was not literal food. It's the spiritual food that you've been having all along. ஆனால் அங்கே பரிமாறப்பட்ட ஆகாரம் இயற்கையான ஆகாரம் அல்ல, காலமாக நீங்கள் புசித்துக் கொண்டிருந்ததான ஆவிக்குரிய ஆகாரமாய் அது இருந்தது. Let me stop here on that fourth dream. Just a moment. அந்த நான்காவது சொப்பனத்தை சற்று நேரம் நான் இதோடு முடிக்கிறேன். Do you not remember Brother Fred Sothman, Brother Banks Woods? சகோதரன் ஃப்ரெட் சாத்மன், சகோதரன் பேங்க்ஸ் வுட். When we were out in Arizona last year, when we were out hunting javelina hogs and the Lord spoke. நாம் கடந்த ஆண்டு அரிசோனாவிற்கு ஜாவலினா பன்றிகளை வேட்டையாட சென்றபோது கர்த்தர் நம்மோடு பேசினாரே, உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? Don't you know the things he done perfectly, showing what would come to pass as we went along the road? நாம் அந்தபடியாய் போய்கொண்டிருக்கையிலே என்ன நிறைவேற போகிறது என்பதை அவர் காட்டி அந்த காரியங்களை அவர் பரிபூர்ணமாய் செய்தார் என்பது நீங்கள் அறியவில்லையா? If that's right, you two brothers say amen. அது சரியாய் இருக்குமானால் நீங்கள் இரண்டு சகோதரர்களும் ஆமென் என்று கூறுங்கள். Never misses. ஒருபோதும் தவறினதில்லை. And I saw in a vision while we were driving one day, a vision of the Lord came to me. ஒரு நாள் நாங்கள் காரோட்டி போய்கொண்டிருக்கையில் நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். கர்த்தருடைய தரிசனம் எனக்கு வந்தது. And I was getting ready to that time when I come back home to go overseas. அப்பொழுது நான் வீட்டிற்கு திரும்பி வந்து கடல் கடந்து செல்வதற்காக அந்த நேரத்தில் நான் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தேன். And when I went overseas, well, I saw on the ship or side of a sea where the ships went out. நான் கடல் கடந்து சென்றபோது கடற்கரையின் பக்கமாக கப்பல்கள் போவதை கண்டேன். And there was a little short man there, and he said, I have prepared a boat for you, Brother Branham. அங்கே ஒரு குட்டையான மனிதன் இருந்தான். அவன் என்னிடத்தில், சகோதரன் பிரண்ணாம், நான் உமக்கு ஒரு படகை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். And it was a little bitty canoe about a foot long, but it was snow white. அது ஒரு மிக சிறிய படகு, சுமார் 1 அடி நீளம் இருக்கும், ஆனால் அது பனிவெண்மையாய் இருந்தது. And he said to me, this is for you to cross in. இது உமக்காக கடல் கடந்து செல்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினான். Oh, I said, it isn't sufficient. கடலை கடந்து செல்ல இது போதுமானது அல்ல என்று நான் கூறினேன். He said it'll go 40 miles an hour up and down this way. That's up and down the bank. But I said it won't take me across. அவன், இது இந்த வழியாக மணிக்கு 40 மைல் வேகத்தில் செல்லும், அதாவது இந்த கரையில் இப்புறமும் அப்புறமுமாக செல்லும். நான் சொன்னேன், ஆனால் இது என்னை கடல் கடந்து கொண்டு செல்லாது என்று. And then he looked down and said, go like they go. பின்னர் அவன் என்னை நோக்கி பார்த்து, அவர்கள் செல்வது போன்று நீங்களும் செல்லுங்கள் என்றான். And I looked, and there was Brother Fred Sothman and Brother Banks Woods sitting in a canoe painted green with some camping rigging in the back of it. நான் நோக்கி பார்த்தபோது சகோதரன் ஃப்ரெட் சாத்மனும் சகோதரன் பேங்க்ஸ் வுட்டும் அதன் பின்னால் சில பாய்மரங்களோடு பச்சை நிற படகில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். Brother Banks with a turned up hat like this, Brother Fred with his pinched on the bill. அவர்கள் தொப்பிகளை திருப்பி வித்தியாசமான விதங்களில் அணிந்திருந்தார்கள். And he said, go like them. அவனிடத்தில் அவர்களைப் போல நீங்களும் போங்கள் என்றான். I said, no, I won't. நான் சொன்னேன், இல்லை, நான் போக மாட்டேன் என்று. And this man said to them, the little man said, are you boatmen? அந்த குட்டையான மனிதன் அவர்களிடத்தில், நீங்கள் படகோட்டிகளா என்றான். Brother Banks said, yes. Brother Fred said, yes. அதற்கு சகோதரன் பேங்க்ஸ் ஆம் என்றான். சகோதரன் ஃப்ரெட்டும் ஆம் என்றார். But I said, they're not. ஆனால் நானோ அவர்கள் படகோட்டிகள் அல்ல என்றேன். I am a boatman, and I know I wouldn't go just for that, and I'm sure I wouldn't go that way. நான் ஒரு படகோட்டி, ஆனால் அதை எடுத்துக்கொண்டு நான் போக மாட்டேன் என்று அறிவேன். அந்த வழியாக நான் நிச்சயமாகவே போக மாட்டேன் என்றேன். Said, won't you go with them? I said, no, no. அவன் அதற்கு, நீர் அவர்களோடு போக மாட்டீரா என்றான். நான் அதற்கு முடியாது முடியாது என்றேன். Well, I turned, and when I did,
The little man of the dock turned out to be my good brother, Brother Arganbright. நான் அப்படியே திரும்பினேன். அப்படி நான் திரும்பி பார்த்தபோது அந்த துறைமுகத்தில் இருந்த அந்த குட்டையான மனிதன் என்னுடைய நல்ல சகோதரன் ஆர்கன்பிரைட் என்பதை கண்டேன். And I went back in this vision, and there was a little long building. And then a voice said to me, அந்த தரிசனத்தில் நான் திரும்பி சென்றேன். அங்கே ஒரு சிறிய நீளமான கட்டிடம் இருந்தது. பின்னர் ஒரு சத்தம் என்னிடத்தில், and all of you remember this, or many of you, a voice said to me, bring in food, store it in. உங்கள் எல்லாருக்கும் அல்லது உங்களில் அநேகருக்கு இது ஞாபகம் இருக்கலாம். ஒரு சத்தம் என்னிடத்தில் பேசி, ஆகாரத்தை உள்ளே கொண்டு வா, உள்ளே சேகரித்து வை. That's the only way to keep them here, is give them food. அவர்களை இங்கே உள்ளே வைப்பதற்கான ஒரே வழி அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதுதான் என்று கூறினது. And I had brought in great big barrels full of the prettiest carrots and the prettiest vegetables and things I ever seen. மிகவும் அழகான கேரட்டுகளையும் காய்கறிகளையும் இதுவரை நான் காணாத காரியங்களையும் நான் பீப்பாயாக உள்ளே கொண்டு வந்தேன். Do you remember now the vision? இப்போது அந்த தரிசனம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? Now, and I told you later what the interpretation was. அதற்கு பின்னர் அதனுடைய அர்த்தம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I was supposed to go to Zurich, Switzerland, with Brother Arganbright for 5 nights meeting. நான் சூரிச் சுவிட்சர்லாந்து தேசங்களுக்கு ஒரு 5 இரவு கூட்டங்களுக்காக சகோதரன் ஆர்கன்பிரைட்டுடன் போக வேண்டியதாயிருந்தது. I told the brethren before it happened, I will not go. இது சம்பவிப்பதற்கு முன்னதாகவே நான் போக மாட்டேன் என்று சகோதரரிடத்தில் கூறியிருந்தேன். And I was down with Brother Welch Evans down there when it give the interpretation. நான் சகோதரன் வெல்ச் ஈவன்ஸுடன் அங்கே போயிருந்தேன். அப்பொழுது அந்த வியாக்கியானத்தை அது எனக்கு கொடுத்தது. One night I believe Brother Welch come and got me. We was going on a fishing trip and said Brother Arganbright was calling me. ஒரு இரவு சகோதரன் வெல்ச் வந்து என்னை அழைத்துக் கொண்டு போனார் நினைக்கிறேன். நாங்கள் மீன் பிடிப்பதற்காக சகோதரன் ஆர்கன்பிரைட் என்னை அழைக்கிறார் என்று கூறினார். I said, all right, here it is. They're going to put me off. நான் சொன்னேன், சரி இதுதான் காரியம், அவர்கள் என்னை தடை செய்ய எத்தனித்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். And many times, not through Brother Minor, he's one of the finest friends. அநேக முறைகள் சகோதரன் மைனர் மூலமாய் அல்ல, அவர் என்னுடைய அருமையான நண்பர்களில் ஒருவர். But sometimes, if they think you're going to preach something that's against their doctrine, they just say you're going to be there to get your friends there. ஆனால் சில சமயங்களில் பேச போகிறது அவர்களுடைய உபதேசங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று அவர்கள் கருதினால் உடனே அவர்கள் நீங்கள் அங்கே இருக்க போகிறீர்கள், உங்கள் நண்பர்களையும் அழைத்து வாருங்கள் என்பார்கள். And they said, Brother Arganbright called me up and said, Brother Branham, just what the Spirit said. சகோதரன் ஆர்கன்பிரைட் என்னை அழைத்து சகோதரன் பிரான்ஹாம் ஆவியானவர் இவ்விதமாய் கூறுகிறார். Said, you come on, bring your wife with you. Said, because you won't have to preach very much. Said, because I think they only got you for one night. நீர் வரும்பொழுது உம்முடைய மனைவியையும் உடனழைத்து வாருங்கள். காரணம் நீர் அதிகம் பிரசங்கிக்க போவதில்லை, ஏனென்றால் உம்மை ஒரு இரவுக்குத்தான் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். And said, you might not have to preach that one. அதிலும் அந்த இரவிலும் நீர் அந்த ஒரு காரியத்தை பிரசங்கிக்க வேண்டி இருக்காது என்றார். I said, no. நான் முடியாது என்றேன். Well, I said, come on, you and your wife, you all come on, see, and if you do, I'll take you on a tour. சரி வாரும், நீரும் உம்முடைய மனைவியும் நீங்கள் எல்லாருமாய் வாருங்கள். பாருங்கள், நீங்கள் அப்படி வந்தால் உங்களை ஒரு உல்லாச பிரயாணத்துக்கு சுற்றுலாவுக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன். Oh, my wife and your wife and all of them, we go up through Switzerland, over through Palestine. என்னுடைய மனைவியும் உம்முடைய மனைவியும் எல்லாருமாக சேர்ந்து நாம் சுவிட்சர்லாந்து ஊடாக பலஸ்தீனாவின் ஊடாக செல்வோம் என்றார். I said, no. நானோ வரமாட்டேன் என்றேன். I had the interpretation. I told Brother Welch or Brother Fred and them, I'll tell you in the morning, but first my wife has to say something. எனக்கு வியாக்கியானம் கிடைத்து விட்டது. நான் சகோதரன் வெல்ஸ் அல்லது சகோதரன் ஃப்ரெட் மற்றொரிடத்தில் நான் காலையில் உங்களிடம் கூறுகிறேன், ஆனால் முதலாவதாக என்னுடைய மனைவி ஏதாவது கூற வேண்டியதா இருக்கிறது என்றேன். And when I called her, then she refused to go. I said, here it is. See? நான் என் மனைவியிடம் கேட்டபோது அவள் போக மறுத்து விட்டால் நான் சொன்னேன், காரியம் இதுதான், புரிகின்றதா? Now that little white boat was that one meeting. அந்த சிறிய வெள்ளை படகு அந்த ஒரு இரவு கூட்டமாய் இருந்தது. It's all right to go anywhere here on the bank with one meeting. இங்கேயாக இருந்தால், கரையின் இப்பக்கமாக இருந்தால் ஒரு கூட்டத்திற்கு எங்கே போனாலும் அதெல்லாம் சரிதான். But it's not enough, though it was white and good, to call me across seas.
ஆனால் கடல்களை கடந்து போய் ஒரு கூட்டம் நடத்துவது என்பது வெண்மையாயும் நல்லதாயும் இருந்தாலும் அது போதுமானதல்ல. Brother Fred and Brother there represented in the vision, they represented go as a tourist for fun, but I did not care to do that. தரிசனத்தில் சகோதரன் பிரெட்டும் அந்த சகோதரனும் பிரதிநிதித்துவமாய் இருந்தார்கள். ஒரு உல்லாச பிரயாணியாய் வேடிக்கைக்கு போங்கள் என்பதற்கு ஒரு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. ஆனால் அதை செய்வதற்கு நான் அக்கறை எடுக்கவில்லை. Refusing them to be a boatman, it meant they wasn't preachers, but I was a preacher. அவர்களை படகோட்டிகள் என்று ஏற்க மறுத்தேன். அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் பிரசங்கிமார்கள் அல்ல என்பதாகும். ஆனால் நானும் ஒரு பிரசங்கி. And then the food in that little long building, I did not go overseas. பின்னர் அந்த சிறிய நீளமான கட்டிடத்தில் இருந்த ஆகாரம் நான் கடல் கடந்து போகவில்லை என்பதாகும். And returned to this little building, and we made dozens of tapes of the pyramids and everything. இந்த சிறு கட்டிடத்திற்கு திரும்பி வந்து டஜன் கணக்கில் ஒளிநாடாக்களை பதிவு செய்து to show the people the hour that we're living in. நாம் ஜீவிக்கின்ற மணி நேரத்தை ஜனங்களுக்கு காட்டும்படியாக கூர்நுனி கோபுரம் இன்னும் எல்லா செய்திகளையும் பதிவாக்கினோம். Now compare even that with the others, the dreams. This was a vision. இதை மற்ற சொப்பனங்களோடும் ஒப்பிட்டு பாருங்கள். ஆனால் இது ஒரு தரிசனம். The food, here it is. This is the place. ஆகாரம் அது இங்கே இருக்கிறது. இதுதான் அந்த கட்டிடம். Notice, then what took place? பின்னர் என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். Then immediately after that fourth vision come on, or fourth dream was told me. அதை தொடர்ந்து உடனே நான்காவது தரிசனம் வந்தது அல்லது நான்காவது சொப்பனம் என்னிடம் கூறப்பட்டது. Up come a brother Parnell. He's here somewhere, right here. சகோதரன் பார்மெல் வந்தார். அவர் இங்கே இருக்கிறார், இங்கே எங்கேயோ இருக்கிறார். And Billy wasn't here, and the man was frantic. He's from Bloomington, I believe, or what, Bedford? Lafayette. Holding meetings. பில்லி இங்கு இல்லை. அந்த மனிதனோடு பதட்டத்தில் இருந்தான். நான் நினைக்கிறேன் அவர் ப்ளூமிங்ஹாமில் இருந்து அல்லது பெட்ஃபோர்டில் இருந்து வந்தார் என்று நம்புகிறேன். லாஃபயேட்டில் இருந்து கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார். And he had a dream, and he come down to Brother Woods, and he said, I just can't let this go. I've got to tell it. Got to tell Brother Branham it's bothering me. அவர் ஒரு சொப்பனம் கண்டு அதை கூற சகோதரன் உன்னிடம் வந்தார். அவர் சொன்னார், நான் இதை இப்படியே விட்டுவிட முடியாது, இதை சொல்லித்தான் ஆக வேண்டும், சகோதரன் பிரண்ணாமிடம் கூற வேண்டும் என்று அது என்னை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றார். And God knows, not one dream in between them. தேவனுக்கு தெரியும், அதற்கிடையில் ஒரு சொப்பனமும் இல்லை. Just come 1, 2, 3, 4, 5, 6. அப்படியே 1, 2, 3, 4, 5, 6 என்று வந்தது. Brother Parnell said, I had a strange dream. சகோதரன் பார்னல் சொன்னார், நான் ஒரு வினோதமான சொப்பனம் கண்டேன். I dreamed that I was going to have a meeting up there, and somehow or another there's a meeting here in a new church like. அந்த சொப்பனத்தில் நான் அங்கே ஒரு கூட்டம் நடத்த போவதாகவும் எப்படியோ எந்த விதமாகவோ ஒரு புதிய சபை போன்றதில் கூட்டம் இங்கே நடந்தது. And said this new church had come out, that he wondered why there wasn't cooperating between the two or something on that way. இந்த புதிய சபை இது எப்படி வந்தது, ஏன் ஒத்துழைப்பு இல்லை அல்லது அந்த விதத்தில் ஏதும் ஏன் இல்லை என்று வியந்தேன். And said he was standing here, thought, well, I've been in here, I'll just wait and I'll stand the services. நான் அங்கே நின்று கொண்டு, சரி நான் இங்கே வந்து விட்டேன், நான் காத்திருந்து ஆராதனையில் பங்கு கொள்வேன் என்று கருதினேனாம். Said a man come through the building with a brown suit on and a book, I think he's writing. அப்பொழுது ஒரு மனிதன் பழுப்பு நிற சூட் அணிந்தவனாய் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு கட்டிடத்தில் இருந்து வெளியே வந்தான். அவன் எழுதி கொண்டிருந்தான் என்று நினைக்கிறேன் என்றார். And he told Brother Parnell, said, this is a closed meeting. It's only for deacons and trustees. அவர் சகோதரன் பார்மலிடம், இது சிலருக்கான பிரத்யேக கூட்டம், இது டீக்கன்களுக்கும் தர்மகர்த்தாக்களுக்கும் மட்டுமான கூட்டம் என்றார். Well, he kind of felt a little stepped on. அவர் வருத்தப்பட்டு அந்த சபையை விட்டு வெளியே வந்தார். So he went out the door of the new church, the church that had been erected, or this one repaired, fixed over. அவர் அந்த புதிய சபையை அதிலிருந்து வெளியே வந்தார். அந்த சபை புதிதாய் கட்டப்பட்டதோ அல்லது பழுது பார்க்கப்பட்டதோ புதுப்பிக்கப்பட்டதோ. And when he went outside, it was snowing, bad weather.
winter time. அவர் வெளியே சென்றபோது அங்கே பனி பெய்து கொண்டிருந்தது. மோசமான சீதோஷண நிலை, குளிர்காலமாயிருந்தது. And none of these people know nothing about this. அங்கிருந்த ஒருவருக்கும் இதை குறித்து ஒன்றுமே தெரியாது. And when he went out the door, I was standing there looking westward. அவர் கதவின் வழியாய் வெளியே சென்றபோது நான் அங்கே நின்று கொண்டு மேற்கு பக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தேனாம். I said, don't feel stepped on, Brother Parnell. I'll direct you what you should do. அப்பொழுது நான் அவரிடத்தில் தள்ளிவிட்டார்கள் என்று வருத்தப்பட வேண்டாம் சகோதரன் பார்னல், நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களை வழிநடத்துவேன் என்று கூறினேனாம். And Brother Parnell and the rest of them know I never told them no interpretation. It's right now. இதற்கு நான் எந்த அர்த்தத்தையும் கொடுக்கவில்லை என்று சகோதரன் பார்னலும் மற்றவர்களுக்கும் தெரியும். இப்பொழுதே அது சம்பவிக்கிறது. Yet seeing it when they would speak it. இருப்பினும் அவர்களது காண்கையில் அதை குறித்து பேசுவார்கள். Did you notice how quick I got out there, Brother Parnell? To keep from having to tell you. அங்கிருந்து நான் எவ்வளவு சீக்கிரமாக வெளியேறினேன் என்பதை கவனித்தீர்களா சகோதரன் பார்னல்? உங்களுக்கு அதை குறித்து கூறுவதை தவிர்க்கவே அப்படி செய்தேன். And went on up, never said nothing to Brother Woods or nobody else. Nobody. Just left it. Because I wanted to see what it was leading to. தொடர்ந்து சென்று சகோதரன் உன்னிடமோ வேறு ஒருவிடமோ சொல்லவே இல்லை. அப்படி அதை விட்டுவிட்டேன். ஏனென்றால் அது எங்குதான் கொண்டு செல்கிறது என்பதை நான் காண விரும்பினேன். Have you heard me say lately I'm bothered? That's what it was. நான் கலக்கமுற்றிருப்பதாக அண்மையில் நான் கூறினதை நீங்கள் கேட்டீர்களா? அதை குறித்து தான் நான் கூறினேன். And then, Brother Parnell, he said that I said to him, Brother Parnell, start. And the first place you'll come to will be Zipporah. Zipporah. பின்னர் சகோதரன் பார்னலிடம் கூறினார். அந்த சொப்பனத்தில் நான் அவரிடம் கூறினேனாம், சகோதரன் பார்னல், புறப்படுங்கள், நீங்கள் முதலாவது அடைகின்ற இடம் சிப்போராவாக இருக்கும். சிப்போரா, which means hyphen or stop or something. சிப்போரா என்பதற்கு நில் என்பதன் அடையாளமாயிருக்கும். I said, don't stay there. நான் சொன்னேனாம், அங்கே நீங்கள் தங்க வேண்டாம். Then go next and you'll find an old woman. And then don't stop there. பின்னர் தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அடுத்து நீங்கள் ஒரு வயதான ஒரு ஸ்திரீயை சந்திப்பீர்கள். அங்கேயும் நீங்கள் தரிக்க வேண்டாம். Go again, you'll find a real old woman. Don't stop there. அப்படியே மீண்டுமாய் தொடர்ந்து போங்கள். அங்கு உண்மையாகவே வயதான ஒரு ஸ்திரீயை காண்பீர்கள். அங்கேயும் நீங்கள் தரித்து நிற்க வேண்டாம். And all the time I was talking, we were walking through the snow. எல்லா நேரத்திலும் நாங்கள் பேசிக்கொண்டே பனியின் ஊடாக நடந்து போய்கொண்டிருந்தேமாம். And I said, go till you find my wife. And when you find my wife, stop there. என்னுடைய மனைவியை நீங்கள் காணும் வரைக்குமாய் போய்கொண்டே இருங்கள். அவளை கண்டவுடன் அங்கே நின்றுவிடு என்று நான் கூறினேனாம். And said he looked, and we was out of the snow on the desert. அவர் நோக்கி பார்த்தபோது நான் பனியை கடந்து பாலைவனத்தில் போய்கொண்டிருந்தேனாம். And I was vanished. நான் மறைந்து போய்விட்டேனாம். And he looked back and he saw his wife pumping water from a well and some minister pulling on her to pull her away from the pump. அவர் திரும்பி பார்த்தாராம். அங்கே அவருடைய மனைவி கிணற்றிலிருந்து ஒரு பம்ப் மூலமாய் தண்ணீரை அடித்துக் கொண்டிருந்தாராம். யாரோ ஒரு போதகன் தண்ணீர் பம்பில் இருந்து அவளை வெளியே இழுத்துக் கொண்டிருந்தாராம். She was watching him and he woke up. அவள் அவரை கவனித்துக் கொண்டே இருந்தாளாம். அவர் உடனே விடுத்துக் கொண்டாராம். Here's the interpretation of your dream. உம்முடைய சொப்பனத்தின் அர்த்தம் இதுதான். And I could have told you that night, but I just turned away. அந்த இரவே நான் இது உங்களுக்கு கூறி இருக்கலாம். ஆனால் நான் அப்படியே திரும்பி வந்து விட்டேன். Insomuch that Zipporah and one old woman and another real old woman, that's churches. நீங்கள் கண்ட சிப்போராலும் வயதான ஸ்திரீயும் உண்மையிலே வயதான ஸ்திரீயும் சபைகளாம். புரிகின்றதா? See? And Zipporah being actually the wife of Moses, Zipporah. பார்க்க போனால் சிப்போரால் உண்மையிலேயே மோசேயினுடைய மனைவி. And we notice that I told him not to stop at them, no matter how old they were organizations. அவர்கள் எவ்வளவுதான் வயதானவர்களாய் இருந்தாலும் அவர்களை கண்டு நிற்க வேண்டாம் என்று நான் கூறினேன். அவைகள் ஸ்தாபனங்களாயிருக்கிறது. Don't stop at them. They've lived their time. அந்த ஸ்தாபனங்களில் நின்றுவிட வேண்டாம். அவர்களுடைய காலத்தை அவர்கள் கழித்து தீர்த்து விட்டார்கள். But when he comes to my wife, which is my church that Jesus Christ has sent me to in this last day, and here it is. ஆனால் நீர் என்னுடைய மனிதத்தில் வரும்போது அது என்னுடைய சபை. இயேசு கிறிஸ்து என்னை அதனிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார்.
இந்த கடைசி நாட்களில் அது இங்கே இருக்கிறது. Stop there! And I was gone westward. அங்கே நில்லுங்கள், நானோ மேற்கு திசையை நோக்கி சென்று விட்டேன். Then, Sister Steffi, she may not be here because she's been in the hospital. I don't know where. பின்னர் சகோதரி ஸ்டெஃபி, அவள் இப்பொழுது இங்கே இல்லாதிருக்கலாம், ஏனென்றால் அவள் மருத்துவமனைக்கு போயிருந்தாள். அவள் எங்கு இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. Sister Steffi, yes, here she is. சகோதரி ஸ்டெஃபி தோ இங்கு இருக்கிறாள். Sister Steffi comes to my house for a prayer before she went to the hospital for surgery. சகோதரி ஸ்டெஃபி அறுவை சிகிச்சைக்கு போவதற்கு முன்னர் என் வீட்டிற்கு ஜெபத்துக்காக வந்திருந்தாள். That God would help her and bless her, and He certainly did. தேவன் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வந்திருந்தால் அவர் அதை நிச்சயமாய் செய்தார். And she said, I had a strange dream, Brother Branham. அவள் சொன்னால், சகோதரன் பிரண்ணாம், நான் ஒரு வினோதமான சொப்பனம் கண்டேன். I said, yes. நான் அப்படியா என்றேன். And she said, I dreamed that I was out west. And that's the sixth one. அவள் சொன்னால், நீர் மேற்கே போகிறதாக சொப்பனம் கண்டேன் என்றால் அது 6வது சொப்பனம். And she said, I dreamed I was out west. And it's rolling country. நான் மேற்கில் இருப்பதாக சொப்பனம் கண்டேன். அது ஒரு மலைப்பாங்கான தேசம். And when I looked, standing up on a hill, there was a real old man with long white beards. ஒரு குன்றின் மேல் நின்று கொண்டு நான் நோக்கி பார்த்தபோது அங்கே அதிக வயோதிபமான ஒரு மனிதன் வெண்மையான தாடியுடன் இருந்தார். What hair he had was grown down across his face, and he had a white wrap around something garment, said the wind was blowing it. அவருடைய தலைமயிர் வளர்ந்து அவருடைய முகத்தினூடாக தொங்கிக் கொண்டிருந்தது. வெண்மையானதொன்றினால் தன்னை சுற்றி கொண்டிருந்தார். காற்றானது அடித்து ஏதோ ஆடை காற்றில் பறந்து கொண்டிருந்தது என்றார். I think that's right, Sister Steffi, like that. அது சரி என்று நான் நினைக்கிறேன் சகோதரி ஸ்டெப்பி என்றேன். And said, I kept drawing closer. He was standing up on top of a mountain, watching eastward. அவள் தொடர்ந்து, நான் அவரண்டை நெருங்கிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு மலையின் மேல் நின்று கொண்டு கிழக்கு நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார் என்றார். And said, I wondered, who is this old man? அந்த வயோதிபர் யாராய் இருக்கக்கூடும் என்று நான் வியந்தேன் என்றார். And she moved closer, closer. And when she got closer, she recognized who it was. அவள் இன்னும் நெருங்கி சென்றால், அவள் சமீபமாய் சென்ற போது அது யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டேன் என்றாள். It was the immortal Elijah, the prophet, standing up there watching the east. அதுதான் அழிவில்லாத எலியா தீர்க்கதரிசி அங்கே நின்று கொண்டு கிழக்கு நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். She said, I must see him. She had a need. நான் அவரை பார்க்க வேண்டும் என்று கூறினாலாம். அவளுக்கு ஒரு தேவை இருந்தது. And she ran up the hill and fell down there to speak to him in the name of Elijah. அவள் அந்த குன்றுபட்டுமாய் ஓடிப்போய் அங்கே பணிந்து விழுந்து அவரிடம் பேசி எலியாவின் பெயரை கூறினாளாம். And said when she spoke, she heard a voice said, what do you want, Sister Steffi? And it was me. அவள் அப்படி பேசினவுடனே, உனக்கு என்ன வேண்டும் சகோதரி ஸ்டெப்பி என்று கூறும் ஒரு சத்தத்தை கேட்டாளாம். அது நானாக இருந்ததாம். Your dream was fulfilled right there, Sister Steffi. உங்களுடைய சொப்பனம் அங்கேயே நிறைவேறிவிட்டது சகோதரி ஸ்டெப்பி. For immediately after that, I went to Louisville. ஏனென்றால் அதற்கு பின்னர் உடனே நான் லூயிவிலுக்கு போய்விட்டேன். What she was needing was a prayer. See, she got through all right at the hospital. அவளுக்கு தேவையாய் இருந்தது ஜெபம். மருத்துவமனையில் எல்லாம் சரியாகி அவள் வெளியே வர வேண்டும் என்பது. And the sign of me going westward, watching eastward for my flock. என்னுடைய மந்தைக்காக நான் கிழக்கு நோக்கி பார்ப்பது, நான் மேற்கே போகிறேன் என்பதன் அடையாளமாய் இருக்கிறது. Notice, when I went to Louisville and when I come back, I started in the gate and there was Stobbs drove there over my gate. கவனியுங்கள், நான் லூயிவில்லுக்கு சென்று திரும்பி வந்தபோது நான் கதவண்டை வந்தேன். அங்கே முளைகளுடைய கதவின் மேல் அடிக்கப்பட்டிருந்தது. Mr. Goings, the city street here, was going up the lane. He said, Billy, come here. பட்டணத்து தெருவை சேர்ந்த திருவாளர் கைன்ஸ் அங்கே சந்தியில் போய்க் கொண்டிருந்தார். அவர் என்னிடம், பில்லி இங்கே வா. Said you have to move your gates and things. Fence, stone fence and gates. உன்னுடைய கதவு, வேலி, கல்வேலி முதலானவைகளை நீ அகற்ற வேண்டும் என்றார். I said, well, okay, Bill.
I said, I'll do it. அதற்கு நான் சரி பில், நான் அதை செய்வேன். When? He said, I'll tell you. I'll let you know when. ஆனால் எப்பொழுது என்றேன். அவர் அதற்கு நான் உனக்கு சொல்லுவேன், எப்பொழுது என்று நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் என்றார். And I said, right, first of the year they're going to start doing it. I said, all right. வருஷத்தின் துவக்கத்திலே அவர்கள் வேலையை ஆரம்பிக்க போகிறார்கள் என்றார். நான் அதற்கு சரி என்று கூறினேன். So I started to go back in the house, and wife said, I've got to go to the grocery right quick. எனவே நான் வீட்டிற்குள் செல்ல புறப்பட்ட போது மனைவி, நான் உடனேயே மளிகை சாமான்கள் வாங்க போக வேண்டும் என்றார். I went down the lane, and a boy, Raymond King, which is a city engineer. நான் அந்த சந்தின் வழியாக சென்றேன். அந்த பட்டணத்தின் என்ஜினியராக பணிபுரியும் ரேமான் கிங் என்பவரை கண்டேன். I always called him Mud Ear because we was little kids swimming together. He hit a guy in the ear with a lump of mud, and we always called him Mud Ear. நான் எப்பொழுதும் அவனை மண்காது என்று அழைப்பேன். ஏனென்றால் நாங்கள் சிறுவர்களாய் சேர்ந்து நீந்தும் போது அவன் ஒரு பையனை ஒரு உருண்டை மண்ணினால் காதில் தூக்கி அடித்தான். எனவே நாங்கள் அவனை மண்காது என்று அழைப்போம். He lives right down the lane from me, about second door below Brother Woods. அவன் நான் இருக்கும் அந்த சந்தில் தான் இருக்கிறான். சகோதரன் வுட்ஸுக்கு இரண்டாவது வீடு. And so I said, Mud, come here a minute. மண்ணை இங்க வா ஒரு நிமிடம் என்று நான் கூப்பிட்டேன். He said, all right, Billy. They come over there. அதற்கு அவன் சரி பில்லி என்று அந்த இடத்திற்கு வந்தான். I said, that stake that you drove down. நான் சொன்னேன், அங்கே அடித்திருக்கிறாயே அந்த முளையை குறித்து என்ன என்றேன். He said, Billy, they're going to take the whole thing in. அதற்கு அவன், பில்லி, அவர்கள் அந்த எல்லா இடத்தையும் எடுத்துக்கொள்ள போகிறார்கள். So all these trees, these fences, and everything else has got to be moved. இந்த எல்லா மரங்களையும் வேலிகளையும் எல்லா காரியங்களையும் அகற்ற போகின்றார்கள் என்றான். I said, but the engineer told me that my property come to the middle of the street. நான் சொன்னேன், என்னுடைய இடம் வீதியின் மத்தியில் வருகிறது என்று என்ஜினியர் கூறினாரே என்றேன். He said, yes, but they're going to expand it. Go take it in anyhow. ஆம், ஆனால் அவர்கள் அதை விரிவுபடுத்த போகிறார்கள். எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறார்கள். I said, mine's also. என்னுடையதையும் கூட எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்றான். I said, well, Brother Woods is a stone mason, and I said, I'll just get him to move it back. அதற்கு நான், சகோதரன் வுட்ஸ் கல்தச்சர் ஆயிற்று, அவரை கொண்டு அதை தள்ளி அடிக்க வைக்கிறேன் என்றேன். I said, Billy, don't touch it. Let the contractor do that. அதற்கு அவன், பில்லி, அதை தொடாதே, கான்ட்ராக்டரே அதை செய்யும்படியாய் விடு. That's a parsonage, ain't it? I said, yes, sir. அது போதகரின் வீடு இல்லையா என்றான். நான், ஆமையா என்றேன். So let him do it. அவன் அதற்கு, அவர் அதை செய்யும்படியாய் விட்டுவிடு. You know what I mean? I said, yes. நான் என்ன கூறினேன் என்று உனக்கே தெரியும் என்றான். நான் ஆம் என்றேன். And I turned away, and that quick something struck it. நான் அப்படியே திரும்பினேன். அவ்வளவு சீக்கிரத்தில் ஏதோ என் நினைவிற்கு வந்தது. I went home, went into my den room, picked up that book, and there it was. நான் வீட்டிற்கு போய் என்னுடைய குகையறைக்கு சென்று அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். அங்கே அது எழுதி வைக்கப்பட்டிருந்தது. It wasn't concrete blocks, it was stones. அது கான்கிரீட் துண்டங்கள் அல்ல, அவைகள் கற்களாயிருந்தது. I said, me, get ready. நான், மேடா, ஆயத்தமாக என்றேன். 6 straight dreams, and then the vision kept it. 6 நேரடியான சுப்பனங்கள் பின்னர் அந்த தரிசனம் அதற்கு முடிவாய் அமைந்தது. When these things comes to pass, turn westward. இந்த காரியங்கள் யாவும் நிறைவேறும் போது மேற்கு பக்கமாக திரும்பு என்பதே ஆகும். I call Tucson. Brother Norman's got a place. நான் டூசானுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். சகோதரன் நார்மனுக்கு அங்கே ஒரு வீடு இருக்கிறது. I don't know where I'm going. I don't know what to do. நான் எங்கே போகிறேன் என்று எனக்கே தெரியாது. என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. I'm standing, I don't know what to do. நான் வெறுமனே நின்று கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. I'm leaving a home I don't have to pay rent on. வாடகை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு வீட்டை விட்டு வருகிறேன். My wages is $100 a week. என்னுடைய சம்பளம் வாரத்திற்கு $100. And I almost have to pay $100 a month for a house. அங்கு ஒரு வீட்டுக்கு $100 வாடகையாக நான் கொடுக்க வேண்டியதாயிருக்கும். I'm right here with my brothers and sisters where I'm loved. இங்கே என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இங்கே நான் அன்பு கூறப்படுகிறேன். And I'm going I don't know where. I don't know why. ஆனாலும் நான் போகிறேன். எங்கே போகிறேன் என்று எனக்கே தெரியாது. ஏன் என்றும் எனக்கு தெரியாது. I can't tell you why. ஏன் என்று என்னால் உங்களுக்கு கூற முடியாது. But there's only one thing I know is follow what he says do. ஆனால் எனக்கு தெரிந்திருக்கிற ஒரே ஒரு காரியம் உண்டு. அதாவது அவர் செய் என்று எனக்கு என்ன கூறுகிறாரோ அதை நான் பின்பற்றி போக வேண்டும் என்பதே ஆகும். I don't know which way to turn. What to do, it's none of my... எந்த பக்கமாக திரும்ப வேண்டும், என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லை. அது என்னுடைய வேலையும் அல்ல. I guess Abraham felt that way when he told him go over across the river. அந்த ஆற்றை கடந்து அக்கறைக்கு போய் என்று தேவன் ஆபிரகாமிடத்தில் கூறின போது ஆபிரகாமுக்கும் அரைவிதமாகத்தான்
உணர்ந்திருப்பான் என யூகிக்கிறேன். Didn't know what to do, but sojourn, separate himself. என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் பரதேசியாய் சஞ்சரி, அதாவது அவனை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். I didn't know what to do. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. Last Saturday morning, 1 week from yesterday, along about 3 o'clock in the morning, கடந்த சனிக்கிழமை காலையில், நேற்றிலிருந்து ஒரு வாரத்துக்கு முன்னர் காலையில் சுமார் 3 மணி அளவில் I'd gotten up, got a drink of water, and put the cover over Joseph in his room. நான் விழித்தெழுந்து தண்ணீர் குடித்துவிட்டு ஜோசப்பின் மேல் அறையில் போய் அவன் மேல் போர்வையை போர்த்து விட்டேன். And then I come back and we just laid down and went to sleep. பின்னர் நான் திரும்பி வந்து படுக்கையில் படுத்து அப்படியே தூங்கிவிட்டேன். And when I went to sleep, I'm getting these little dreams and things off, so you'll see the background of what I'm fixing to say. அப்படியாய் நான் தூங்கினேன். நான் என்ன கூற போகிறேன் என்பதற்கான பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் இந்த சிறிய சொப்பனங்கள் முதலான காரியங்களை நான் உங்களிடத்தில் கூறுகிறேன். I covered up Joseph, and I went back and laid down and went to sleep, and I dreamed a dream. நான் யோசேப்பை போர்த்துவிட்டு திரும்பி போய் படுத்துக் கொண்டேன். அப்படியே தூங்கிவிட்டேன். அப்பொழுது நான் ஒரு சொப்பனம் கண்டேன். And I dreamed that I saw a man that was supposed to be my father, though he was a great big man. சொப்பனத்தில் நான் ஒரு மனிதனை கண்டேன். அவர் ஒரு மகத்தான பெரிய உருவமாய் இருந்தாலும் அவர் என் தகப்பனாய் இருந்தார். And I saw a woman that was supposed to be my mother, only she didn't look like my mother. ஒரு ஸ்திரீயை கண்டேன். என் தாயார் போன்று இல்லை, ஆனால் அவள் என் தாயாராய் இருந்தார். And this man was very mean to his wife. இந்த மனிதன் தன் மனைவியிடம் மிகவும் நீசத்தனமாய் நடந்து கொண்டான். And he had a 3-cornered stick where he clave this wood, and it made a chop of wood across a log, it makes a 3-cornered stick. அவன் ஒரு 3 முனைகள் உள்ள தடியை வைத்திருந்தான். ஒரு தடியை குறுக்கே சற்று பிளந்தால் 3 முனைகள் உண்டாகும். And every time this woman would start to stand up, he'd just grab her by the neck and hit her on the head and knock her out. இந்த ஸ்திரீயானவள் எழுப்பி நிற்க முயற்சிக்கின்ற ஒவ்வொரு சமயமும் அவன் அவளுடைய கழுத்தை பிடித்து அவளுடைய தலையின் மேல் அடித்து அவளை கீழே தள்ளி விடுவான். And then she'd lay there and snub and cry, and then she'd start coming back up again. பின்னர் அவள் அப்படியே அங்கே படுத்து கிடப்பாள், கண்டித்து அழுவாள். பின்னர் அவள் மீண்டுமா எழுப்பி நிற்க துவங்குவாள். He'd walk around proud with his chest stuck out, great big fella. அவன் அப்படியே நடந்து வந்து பெருமிதமாய் அவனுடைய மார்பை புடைத்துக் கொண்டு அந்த பெரிய ஆள் எழும்பி வருவான். And when she'd raise up again, he'd take her by the neck, take his 3-cornered stick and crack her on the head with it. Drop her down. அவள் மீண்டுமா எழுப்பினவுடன் அவளுடைய கழுத்தை பற்றி பிடித்து இந்த மும்முனைகளை உடைய தடியினால் அவளுடைய தலையின் மேல் அடித்து அவளை அப்படியே கீழே தள்ளுவான். Walk back and stick out his chest like he'd done something big. திரும்பி நடந்து போய் ஏதோ பெரிய காரியம் செய்து விட்டது போன்று தன் மார்பை புடைத்துக் கொண்டிருப்பான். I was standing off watching it. நான் எட்டி இருந்து அதை கவனித்துக் கொண்டிருந்தேன். I thought, I can't tackle that man. He's too big. நான் சிந்திக்கலானேன், என்னால் அந்த மனிதனை சமாளிக்க முடியாது, அவன் மிகவும் பெரியவனாயிருக்கிறான். And then he's supposed to be my papa. மட்டுமல்லாமல் அவன் என் தகப்பனாய் கருதப்படுகிறான். But he ain't my papa. And I said he ain't got no business treating that woman like that. ஆனால் அவனுடைய தகப்பன் அல்ல. அந்த ஸ்திரீயை அவன் அந்த விதமாக கொடூரமாய் நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை. Now I got kind of a little bit upset with him. எனக்கு அவன் மேல் கோபம் வந்தது. So then all at once I got up enough courage and I went over to him and grabbed him by the collar and turned him around. எனவே சடிதீரே போதுமான தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நான் அவனண்டை சென்று அவனுடைய கழுத்து பற்றியை பிடித்து இழுத்து அவனை அப்படியே திருப்பி கீழே தள்ளி, And I said, you have no right to strike her. அந்த ஸ்திரீயை அடிக்க அவனுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று கூறினேன். And when I said that, muscles growed. I looked like a giant. நான் அதை கூறின மாத்திரத்தில் என்னுடைய தசைகள் வளர்ந்தது. நான் ஒரு ராட்சதனை போன்று காணப்பட்டேன். And the man looked at those muscles and then he got scared of me. அந்த மனிதன் தசைகளை நோக்கி பார்த்து பின்னர் என் பேரில் அவனுக்கு பயம் உண்டானது. And I said, you strike her again, you're going to deal with me. And he kind of hesitated to strike her again. நான் சொன்னேன், இன்னொரு முறை நீ அவளை அடித்தால் நீ என்னோடு மோத வேண்டி இருக்கும் என்றேன். அவன் அவளை மீண்டும் தாக்க தயங்கினான். And then I woke up. பின்னர் நான் விழித்துக் கொண்டேன். I laid there a little while. I thought, what is that? நான் அங்கேயே சிறிது நேரம் படுத்து கிடந்தேன். பின்னர் நான் நினைத்தேன், அது என்னவாய் இருக்கும்? Strange, I dream about that woman. அந்த ஸ்திரீயை குறித்து வந்த சொப்பனம் வினோதமாய் இருந்தது என்று நான் நினைத்தேன். Just in a moment, here he comes. I got the interpretation.
ஒரு நொடியில் இதோ அவர் வந்தார், அதன் வியாக்கியானத்தை தந்தார். The woman represents the church of the world today. All the world. அந்த ஸ்திரீயானவள் இன்றைக்குள்ள எல்லா உலக சபைக்கும் பிரதிநிதித்துவமாய் இருக்கிறாள். I was born right in this mess and here I am. சரியாக நான் இந்த குழப்பத்துக்குள் தான் பிறந்தேன், இதோ நான் இருக்கிறேன். She's supposed to be kind of a mother of, if she was a mother of harlot, but yet I was born right into it. அவள் ஒரு விதமான தாயானவள், அவள் வேசிகளுக்கு தாயாய் இருப்பாளாயின், அப்படி இருந்தாலும் நான் அதற்குள்ளாகத்தான் பிறந்தேன். And her husband is the denominations that ruler. அவளுடைய புருஷன் அவளை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஸ்தாபனமாய் இருக்கிறார். The three-cornered stick that you had is that triune baptism in false names. அவனிடத்தில் இருந்த மும்முனைகளுள்ள தடியானது தவறான நாமங்களினால் ஆன திருத்துவ ஞானஸ்தானமாய் இருக்கிறது. That every time she starts to rise up, the congregation to accept it, he whacks her down with it. ஒவ்வொரு முறை அவள் எழும்ப முயற்சிக்கும் போதும் சபையார் அதை ஏற்றுக்கொள்ளும் போதும் அவன் அவளை அதனால் அடித்து கீழே தள்ளுகிறான். And of course, him being so big, I turned around and was a little afraid of him, and then I dashed into him anyhow, and the muscles was faith muscles. That made me think, if God's with me and can give me muscles. நிச்சயமாக அவன் அவ்வளவு பெரியவனாக இருப்பதனால் நான் அப்படியே சுற்றி பார்த்து சற்று பயந்தேன். பின்னர் நான் அவன் மேல் மோதின போது எனக்கு வளர்ந்த அந்த தசைகள் விசுவாச தசைகளாய் இருந்தது. தேவன் என்னோடு இருந்து எனக்கு தசைகளை தந்தால், Let me stand up for her. அவளுக்காக நான் எழும்பி நிற்பேனாக என்று அது என்னை சிந்திக்க வைத்தது. Quit striking her. அவளை அடிப்பதை நிறுத்து என்றேன். Must have been 10 o'clock in the day when my wife was trying to get into the room. And it happened. அப்போது அன்று சுமார் பகல் 10 மணி அளவிருக்கலாம். அப்பொழுது என்னுடைய மனைவி என் அறைக்குள் நுழைய முயற்சித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுதுதான் அது சம்பவித்தது. I went into a vision that morning, and I somehow, now remember, it was not a dream. அன்று காலையில் நான் ஒரு தரிசனத்துக்குள்ளானேன். நினைவு இருக்குது, அது எப்படியோ சொல்லப்போனால் அது ஒரு சொப்பனம் அல்ல. There's difference between dreams and visions. சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் அங்கே வித்தியாசம் இருக்கின்றது. Dreams is when you go to sleep. Visions when you don't go to sleep. சொப்பனங்கள் நீங்கள் தூங்குகையில் உண்டாவதாகும், தரிசனங்கள் நீங்கள் தூங்காமல் இருக்கும் போது உண்டாவதாகும். We're born that way. நாம் அந்த விதமாக பிறந்திருக்கிறோம். An ordinary human being, when he dreams, it's in his subconscious. ஒரு சாதாரண மனிதன் அவன் சொப்பனம் காண்கையில் அது அவனுடைய மறை நினைவில் காண்கிறான். And his subconscious is way away from him. அவனுடைய மறை நினைவு தூரத்தில் இருக்கின்றது. His senses is active as long as he's in his first conscience. அவனுடைய புலன்கள் அவன் தன் சுயநினைவில் இருக்கும் மட்டாய் சுறுசுறுப்பாய் இருக்கும். In this conscience, you're normal. You see, taste, feel, smell, hear. இந்த சுயநினைவில் நீங்கள் சாதாரணமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் காண்கிறீர்கள், ருசிக்கிறீர்கள், உணர்கிறீர்கள், நுகர்கிறீர்கள், செவியால் கேட்கிறீர்கள். But when you're in your subconscious asleep, you don't neither see, taste, feel, smell, or hear. ஆனால் நீங்கள் உங்களுடைய மறைநிலையில் தூக்கத்தில் இருக்கும் போது உங்களால் பார்க்க முடியாது, ருசிக்க முடியாது, உணர முடியாது, நுகர முடியாது, அல்லது செவியால் கேட்கவும் முடியாது. But there's something when you dream that you return back to this conscience. There's a memory that you remember something that you dreamed about years ago. ஆனால் அங்கே ஏதோ காரியம் இருக்கிறது. நீங்கள் சொப்பனம் காணும் போது நீங்கள் உங்கள் சுயநினைவுக்கு திரும்பி வந்து விடுகிறீர்கள். அங்கே ஞாபகம் என்று ஒன்று இருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் கண்ட சொப்பனங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது. An ordinary human being is that way. ஒரு சாதாரண மானிடன் அந்த விதமாகத்தான் இருக்கிறான். But when God predestinates something, this subconscious is not way away from here to the seer. ஆனால் தேவன் ஏதாவது காரியத்தை முன்குறிப்பார். ஆனால் இந்த மறைநிலைவானது ஒரு ஞான திருஷ்டிக்காரனுக்கு இங்கே இருந்து அதிக தூரத்தில் இருக்காது. But both consciences right together. ஆனால் இரண்டு நினைவுகளும் ஒன்று சேர்ந்து அங்கேயே இருக்கிறது. And the seer in a vision doesn't go to sleep. He's still in his senses and sees it. ஞான திருஷ்டிக்காரன் தரிசனம் காண்கிறதினால் அவன் உறங்க போவதில்லை. அவன் தன் சுயநினைவில் இருந்து கொண்டுதான் தரிசனம் காண்கிறான். I was explaining that for some doctors the other day. They raised up and said, "Marvelous! Never even thought of such a thing." அன்று நாள் நான் அதை சில மருத்துவரிடம் விளக்கிக் கொண்டிருந்தேன். அவர்கள் எழும்பி நின்று அற்புதமாய் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நினைத்தது கூட இல்லையே என்றார்கள். When I was taking a wave test, they said they'd never seen anything like that. See? நான் அலை பரிசோதனை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அது போன்ற எதையும்
நாங்கள் கண்டதே இல்லை என்று கூறினர். புரிகின்றதா? Well, said, there's something happens to you. உங்களுக்கு என்னமோ அங்கே சம்பவிக்கிறது என்றார்கள். I told him, he said, that's it exactly. நான் அதை கூறிவிட்டேனே என்று நான் கூறினேன். அதற்கு அவர்கள் அதுதான் காரியம், சரியாக அப்படியே என்றார்கள். The two consciences sit right close together. புரிகின்றதா? அந்த இரண்டு நினைவுகளும் மிகவும் நெருக்கமாக அமைந்திருக்கிறது. It's nothing I could do, and it don't make me more than anybody else. It's just God made it that way. அது நான் செய்யக்கூடியதாக அங்கே ஒன்றுமில்லை. மற்ற எவனொருவனையும் விட எவ்விதத்திலும் அது என்னை அதிக வித்தியாசமானவனாய் ஆக்கவில்லை. தேவன் அதை அந்த விதமாய் வைத்திருக்கிறார். You don't go to sleep. You're right here just like asleep. நீங்கள் தூங்க போவதில்லை. நீங்கள் தூங்குவது போன்று நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள். You're standing here looking right like this, and all of you seen it around the world. நீங்கள் இங்கே நின்று கொண்டு இவ்விதமாய் வெளியே நோக்கி பார்த்து தரிசனம் காண்கிறீர்கள். நீங்கள் யாவரும் உலகம் முழுவதுமாக இதை கண்டிருக்கிறீர்கள். You don't go to sleep standing on a platform talking to people. தூங்குவதில்லை. இந்த மேடையின் மேல் நின்று கொண்டே நான் ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். You hear me go into visions and come back when I'm riding in a car with you anywhere else and tell you things that's going to happen and never fails. நான் உங்களோடு மோட்டார் வாகனத்தில் செல்லும் போதும் அல்லது எந்த இடத்திலும் நான் தரிசனத்திற்குள்ளாகி சம்பவிக்க போகின்ற காரியங்களை உங்களிடத்தில் கூற கேட்டிருக்கிறீர்கள். அவைகள் ஒருபோதும் தவறினதில்லை. Never has. Has anybody ever seen it fail? தவறி போனதே இல்லை. தவறி போனதை யாராவது எப்பொழுதாவது பார்த்ததுண்டா? No, sir. It can't fail. It won't fail as long as it's God. இல்லை ஐயா, அதனால் தவறி போக முடியாது. அது தேவனாய் இருக்கும் மட்டில் தவறி போகாது. Notice, right on the platform, thousands before, tens of thousands of people, even in other languages that I can't even speak. கவனியுங்கள், நேராக மேடையின் மீது ஆயிரமான ஜனங்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கில் நான் பேச முடியாத பாஷைகளிலும் கூட நான் கூறியும் still it don't fail. See? God. அது தவறி போனதே இல்லை. புரிகின்றதா? அது தேவன். Now, in this vision, or as I was speaking, I looked and I saw a strange thing. இப்பொழுது இந்த தரிசனத்தில் அல்லது நான் பேசிக் கொண்டிருக்கையில் நான் நோக்கி பார்த்து ஒரு வினோதமான காரியத்தை நான் கண்டேன். Now, it seemed like that my little son Joseph was by my side. I was talking to him. தரிசனத்தில் என் சிறிய மகன் ஜோசப் என் பக்கத்தில் இருப்பது போல் இருந்தது. நான் அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். Now, if you watch the vision real close, you'll see why Joseph was standing there. நீங்கள் தரிசனத்தை கூர்ந்து கவனிப்பீர்களானால் ஜோசப் ஏன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வீர்கள்.